இந்த ரமலானுடைய காலத்திலே நேர விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேர விரயத்தை, முதலாவது நேரம் விரயம், இஸ்ராஃப் ஹராம். சாப்பாட்டில் ஹராம், அதே மாதிரி குடிபானத்தில் இஸ்ராஃப் ஹராம், எல்லாம் லிமிட். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தை விரயம் செய்யறது மிகப்பெரிய பயங்கரமான குற்றம். அல்லாஹ் வல் அஸ்ர் என்று சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பொன்னானது என்று சொல்வார்கள், பிழை. பொண்ணை கூட திரும்பி எடுத்துடலாம், தங்கமாயிருந்தா திருப்பி எடுக்கலாம். பொன்னானது, பொண்ணை போல் என்றால் அதையும் திருப்பி எடுத்துடலாம். ஆனால் காலத்தை திருப்பி எடுக்க இயலாது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனிதனே இன்னமா அந்த ஐயாம், நீ சில நாட்களினுடைய தொகுப்பு. உனக்கு 4000 நாள், 10000 நாளா? ஒரு நாள் போயிட்டால் உன்னுடைய நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது, ஆயுள் குறைந்து விட்டது. எப்படி நீ மகிழ்ச்சி அடைய முடியும்? முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேர விரயத்தை ரமலானில் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் பல வழிகளில் வருவான். நண்பர்களாக கூடி அரட்டை அடிப்பது கூடாது. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. சூரா அல் முஃமினூன் எடுத்து பாருங்க. முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க, குஷு, உயிரோட்டம் உள்ள தொழுகை. அடுத்தது அவங்களோட பிரதான பண்பு என்ன தெரியுமா? வீணான கேளிக்கைகளை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வீணான விளையாட்டுக்கள், வீணான பேச்சுக்கள், வாட்ஸ்அப்பில் அரட்டை அடிப்பது, வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து வைத்துக் கொள்வார்கள். ரமலான்ல சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசி பேசி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நண்பர்கள் அரட்டை அடிப்பது இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய முசீபத். அது இந்த அரட்டை அடிக்கிறது, வாட்ஸ்அப் அல்ல, அரட்டை அடிப்பது. நேரத்தை விரயம் செய்தார்கள் சகோதரர்களே, நேரத்தை வீணாக ஆக்கி விடாதீர்கள். அதுல நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி ரமலானை வீணடித்து விடாதீர்கள். நேர விரயம் பொல்லாது. இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் காலத்தை அப்படியே தள்ளி 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 தொழுகைக்கு எழுமார் தொழுவார். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டெலிகிராம், நேர விரயம், இன்ஸ்டாகிராம், இப்படியே தள்ளி தள்ளி. நல்லதை ஒரு சந்தர்ப்பத்தில் பயான பார்க்குறீங்க, யூடியூப்ல பயான பார்க்குறீங்க, அது பாவம் கிடையாது. தஃப்சீரை படிக்கிறீங்க, பாவம் கிடையாது. ஆனால் அதிலே கழித்து அதிலே போய்விட்டோம் என்றால், அதையும் தாண்டி நேர விரயம் என்பது இன்று இளைஞர்கள், சிறு பிள்ளைகளிடத்திலே ஊடுருவி இருக்கிற மிக பயங்கரமான ஒரு விஷயம். போன்ல நோம்பை பிடிச்சிட்டு நோம்புல கேம் விளையாடுறது. கேம் தள்ளி தள்ளி அதில் டச் பண்ணி நேரத்தை விரயப்படுத்துவார்கள். நோம்புல பிரயோசனம் இல்லை. மாற்றீடு இருக்கிற சகோதரர்களே, மாற்றீடு இல்லாமல் இல்லை, மாற்றீடு இருக்கிற. அதுக்கான மாற்று ஆப்ஷன் என்னன்னு கேட்பீங்க, இருக்கிறது. இதை முதலாவது தீமை இனங்காண வேண்டும். நீங்க போன்ல படம் பார்ப்பாங்க, சினிமா படம். பிள்ளைகள் கேம் விளையாடுவாங்க, போர் அடிச்சா சினிமா படம், அதை தாண்டி சினிமா பாடல். சிலவங்க சொல்லுவாங்க டைம் பாஸுக்காக நகைச்சுவை ஜோக் சினிமாவில் பார்க்குறோம். கூடாது, எல்லாம் ஹராம். மியூசிக் இருக்குது, கூடாது. அசிங்கமான வார்த்தைகளை